சூரத்துல் குரைஷ் அத்தியாயம் 106. குறைஷியர். மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 4. திருக்குர்ஆனின் 106வது அத்தியாயம் குரைஷ் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயமாகும் இது. இதில் 4 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்தியாயம் குறித்த நபிமொழி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் குறைஷியரை 7 தன்மைகளால் சிறப்பாக்கி உள்ளான். 1. நான் குறைஷியரில் ஒருவன். 2. நபித்துவம் அவர்களிடையே வழங்கப்பட்டது. 3. காபாவின் திறப்பு. 4. ஹஜ் யாத்திரிகளுக்கு தண்ணீர் புகட்டல். 5. யானைப்படையை தோற்கடித்து வெற்றி அளித்தது. 6. 10 ஆண்டு காலம் வேறு யாரும் அல்லாஹ்வை வழிபடாத கட்டத்தில் அல்லாஹ்வை வழிபட்டது. 7. அல்லாஹ் அருளிய குரைஷ் என்னும் 106வது இந்த அத்தியாயம். அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால். குறைஷியருக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக குளிர்காலத்தில் ஒரு பயணத்தையும் கோடை காலத்தில் ஒரு பயணத்தையும் அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக யானைப்படையை அல்லாஹ் அழித்தான். ஆகவே அவர்கள் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபடட்டும். அவன்தான் அவர்களுக்கு பசியில் உணவளித்தான், அச்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். இந்த அத்தியாயமும் முந்தைய அத்தியாயமும் ஒரே அத்தியாயமா அல்லது இரண்டும் தனித்தனி அத்தியாயங்களா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே இருவேறு கருத்துகள் காணப்படுகின்றன. தனித்தனி அத்தியாயமே. ஹலீஃபா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் தொகுக்கப்பெற்ற திருக்குர்ஆனின் முன்னோடி பிரதியில் இந்த அத்தியாயம் முந்தைய அத்தியாயத்திலிருந்து பிரிந்து தனியாகவே இருந்தது. அந்த பிரதியை தொகுத்த நபித்தோழர்கள் இவ்விரு அத்தியாயங்களுக்கிடையே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவில்லா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னும் வரியை எழுதியிருந்தனர். இருப்பினும் இவ்வத்தியாயம் கருத்தளவில் முந்தைய அத்தியாயத்தோடு தொடர்புடையதுதான். இதை வரலாற்று ஆசிரியர் முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளனர். ஏனெனில் இவ்விருவர் கருத்துப்படி இதன் பொருள் பின்வருமாறு அமையும். இறை இல்லம் காபாவை தகர்ப்பதற்காக படையெடுத்து வந்த மன்னன் அப்ரஹாவின் அந்த யானையை மக்கா நகருக்குள் நுழைய விடாமல் நாம் தடுத்துவிட்டோம். அவனுடன் வந்த யானைப்படையினரை நாம் அழித்தோம். இது எதற்காகவென்றால் குறைஷியரை ஒன்றிணைப்பதற்காகவே இவ்வாறு செய்தோம். அதாவது குறைஷியரை அவர்கள் தம் நகரத்தில் பாதுகாப்பான நிலையில் ஒன்றிணைப்பதற்காகவும் ஒன்று கூட்டுவதற்காகவுமே இவ்வாறு செய்தோம். வேறு சிலரது கருத்து. வேறு சிலர் கருத்தாவது இந்த அத்தியாயத்தின் கருத்து பின்வருமாறு அமையும். குறைஷியர் வணிகம் போன்ற காரணங்களுக்காக குளிர்காலத்தில் யமன் நாட்டிற்கு ஒரு பயணமும் கோடை காலத்தில் ஷாம், சிரியா நாட்டிற்கு ஒரு பயணமும் மேற்கொள்வதை வாடிக்கையாக இருந்தார்கள். பின்னர் தம் ஊருக்கு திரும்புகையில் பயணத்தில் பாதுகாப்போடு திரும்புவார்கள். இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வின் புனித தலத்தில் வசிப்பவர்களாக இருந்ததால் மக்களிடம் அவர்களுக்கிருந்த செல்வாக்குதான். குறைஷியரை அறிந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்தனர். அவர்களுடன் பயணித்தவர்கள் அவர்களால் பாதுகாப்பு அடைந்தனர். இதுதான் குறைஷியர் மேற்கொண்ட பயணங்களிலும் குளிர் மற்றும் கோடை கால பிரயாணங்களிலும் அவர்களது நிலையாக இருந்தது. சொந்த ஊரில் தங்கியிருக்கும் போதோ பின்வரும் வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுவதைப் போன்று பாதுகாப்போடு இருந்தனர். அவர்களின் ஊரான மக்காவை அபயமளிக்கும் புனித தலமாக நாம் ஆக்கியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அவர்களைச் சுற்றியுள்ள மக்களோ சூறையாடப்படுகின்றனர். அத்தியாயம் 29 வசனம் 67. இதனாலேயே இவ்வத்தியாயத்தின் முதல் 2 வசனங்களில் குறைஷியருக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் 2வது வசனத்தில் இடம்பெற்றுள்ள அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக ஈலாஃபிஹிம் என்னும் தொடர் முந்தைய வசனத்தின் அருகமைவு சொற்றொடரும் பதில் அதை விவரிக்கக்கூடியதும் முஃபஸ்ஸிர் ஆகும். இதனாலேயே அந்த வசனத்தின் அடுத்த தொடர்
குளிர்கால பயணத்தையும் கோடைக்கால பயணத்தையும் அவர்களுக்கு பரிச்சயப்படுத்துவதற்காக யானைப்படையை அல்லாஹ் அழித்தான் என்று கூறுகின்றது. இப்னு ஜரீர் அவர்களின் முடிவு. விரிவுரையாளர் இப்னு ஜரீர் அவர்கள் கூறியதாவது, இந்த அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் பரிச்சயப்படுத்துவதற்காக என்பதை குறிக்க லீ ஈலாஃபி என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதில் உள்ள லாம் லீ என்னும் முன் இடைச்சொல் வியப்புறுதலுக்கான இடைச்சொல் என்பதே சரியான கருத்தாகும். இதன்படி குறைஷியருக்கு 2 பயணங்களை பரிச்சயப்படுத்தியது குறித்தும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு நான் செய்த அருட்கொடை குறித்தும் நீங்கள் வியப்புறுங்கள் என்று இதற்கு பொருள் அமையும். இவ்வாறு கூறிய இப்னு ஜரீர் அவர்கள் தொடர்ந்து இவ்வத்தியாயமும் முந்திய அத்தியாயமும் வெவ்வேறான தனித்தனி 2 அத்தியாயங்கள் ஆகும் என்ற முஸ்லிம்களின் ஒருமித்த கருத்தே இந்த பொருளுக்கு காரணமாகும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஆலயத்தின் அதிபதியை வழிபடுங்கள். பின்னர் மேற்கண்ட மகத்தான அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துமாறு குறைஷியருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். அதையே அடுத்த வசனத்தில், ஆகவே அவர்கள் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபடட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதாவது அல்லாஹ் குறைஷியருக்கு அபயம் அளிக்கும் புனித தலத்தையும் புனித ஆலயத்தையும் அமைத்ததைப் போன்று அவர்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டுமே வழிபடட்டும். இதையே மற்றொரு வசனம், நபியே கூறுவீராக, இந்த நகரத்தின் இரட்சகனை அல்லாஹ்வை நான் வழிபட வேண்டும் என்றே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அவனே இதை புனிதமாக்கியுள்ளான் என்று குறிப்பிடுகின்றது. பசியில் உணவளித்தான், அச்சத்தில் பாதுகாத்தான். அடுத்த வசனம், அவன்தான் அவர்களுக்கு பசியில் உணவளித்தான் என்று தெரிவிக்கின்றது. அதாவது அல்லாஹ் இந்த ஆலயத்தின் இரட்சகன் ஆவான். அவனே அம்மக்களுக்கு பசியின் போது உணவளித்தவனும் ஆவான். அடுத்த தொடர் அச்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது அவர்களுக்கு அல்லாஹ்வே பாதுகாப்பையும் சலுகைகளையும் வாரி வழங்கினான். எனவே இணை துணையற்ற ஏகனாகிய அவனை மட்டுமே அவர்கள் வழிபடட்டும். அவனை விடுத்து சிலையையோ இணையையோ விக்கிரகத்தையோ அவர்கள் வழிபடாதிருக்கட்டும். இதனாலேயே இந்த உத்தரவுக்கு செவி சாய்ப்பவருக்கு அல்லாஹ் இம்மை பாதுகாப்பையும் மறுமை பாதுகாப்பையும் சேர்த்து வழங்குவான். அதே நேரத்தில் யார் அல்லாஹுக்கு மாறு புரிகிறாரோ அவரிடமிருந்து அவ்விரு பாதுகாப்புகளையும் அவன் பறித்து கொள்வான். எடுத்துக்காட்டுக்கு ஓர் ஊர். பின்வரும் இறை வசனங்கள் இதையே குறிப்பிடுகின்றன. அல்லாஹ் ஓர் ஊரை எடுத்துக்காட்டாக கூறுகின்றான். அவ்வூர் பாதுகாப்பானதாகவும் அமைதியானதாகவும் இருந்தது. அதற்கான வாழ்வாதாரம் எல்லா இடங்களிலிருந்தும் தாராளமாக அங்கு வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அவ்வூரார் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி மறக்கலாயினர். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் பசி, பீதி ஆகிய ஆடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் போர்த்தினான். நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதர் வந்தார். அவரை அவர்கள் ஏற்க மறுத்தனர். எனவே அவர்கள் அநீதியாளர்களாக இருந்த நிலையில் அவர்களை வேதனை தாக்கியது. அத்தியாயம் 16 வசனம் 112 மற்றும் 113. உசாமா பின் ஜைத் ரதியல்லாஹு அவர்களின் அறிவிப்பு. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லீ ஈலாஃபி குறைஷின் என தொடங்கும் இந்த அத்தியாயத்தை ஓதிவிட்டு தொடர்ந்து, குறைஷி குலத்தாரே, நீங்கள் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபடுங்கள். அவன்தான் உங்களுக்கு பசியில் உணவளித்தான், அச்சத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான் என்று கூறியதை நான் செவியுற்றேன். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றே நான் பார்த்துள்ளேன். ஆயினும் இதன் அறிவிப்பாளர் அஸ்மா பின்த் யசீத் பின் சகன் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதே சரியானதாகும். எனவே பிரதி எடுப்பிலோ அறிவிப்பின் மூலத்திலோ பிழை நேர்ந்திருக்கலாம். லீ ஈலாஃபி குறைஷின் என தொடங்கும் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.